ட்ரை கேட்ச் ஃபைனலி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா த்ரோஸ் த்ரோ இது ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணணும். கரெக்டா? இந்த ரெண்டு கீவேர்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. த்ரோஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். பாருங்க, த்ரோஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல நான் இப்போ ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த இடத்துல கிளாஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு மெத்தட் எழுதுறேன். மெயின் மெத்தட் மட்டும் இருக்கா? நான் இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் டிவைட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். இதில் இன்டீஜர் நம்பர் 1 இன்டீஜர் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். முன்னாடி பண்ணதை அங்கே ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அதில் நியூ இன்டீஜர் ஆஃப் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதை தான் நேற்று பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். ஃபார் இன்டீஜர் i ஈக்குவல்ஸ் டு 0, i லெஸ் தேன் 10, i ப்ளஸ் ப்ளஸ். இது ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். அதில் ஏஆர் ஆஃப் ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இந்த இதில் வர்ற எல்லா எக்ஸப்ஷன்ஸுமே நம்ம பேசியிருக்கோம். என்னென்ன பேசியிருக்கோம்? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் பேசியிருக்கோமா? நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன் பேசியிருக்கோமா? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் பேசியிருக்கோமா? இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். கரெக்டா? இந்த மெத்தடை பப்ளிக்காக கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? வேற ஒரு கிளாஸ்லேருந்து இதை யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ எனக்கு இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணணும்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரிகர்ஷன் டெமோ ஆர்டி ஈக்குவல்ஸ் டு நியூ ரிகர்ஷன் டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர்டி டாட் டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் என்ன வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியும். இதில் 100 கொடுக்குறேன், இதில் 20 கொடுக்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்புட் நான் பார்த்துருவேன். இது எனக்கு கிளியராக தெரியும். ஏன்னா நான் தான் இந்த மெத்தடோட ஓனர். கரெக்டா? ஆனால் நான் இந்த மெத்தட் வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். இப்போ பப்ளிக்னு கொடுத்துட்டேன்னா பாருங்கள், இந்த இடத்துல வேற ஒருத்தர் யூஸ் பண்ணலாம்ல. இப்போ நான் பேட்டர்ன்ஸ் கிளாஸுக்கு போயிடுறேன். பேட்டர்ன்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு இந்த மெத்தடை அங்கேருந்து யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ரிகர்ஷன் டெமோ மெத்தடை அங்கேருந்து யூஸ் பண்ணணும்னா ரிகர்ஷன் டெமோ ஆர்டி ஈக்குவல்ஸ் டு நியூ ரிகர்ஷன் டெமோ அப்படின்னு இங்கேருந்து யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஆர்டி டாட் டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணலாம்ல. கரெக்டா? ஆர்டி டாட் டிவைட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணலாம்ல. கால் பண்ணி 100, 20 நான் அந்த இடத்துல கொடுக்கலாம்ல. இப்போ அதே அவுட்புட் தான் இங்கேருந்து ரன் பண்ணாலும் வரும். கரெக்டா? ஆனால் இப்போ இந்த டிவைடுங்கிறதுல இப்போ நான் இந்த இடத்துல 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிடும். எனக்கு இந்த இடத்துல அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், இண்டெக்ஸ் 2 அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஃபார் லென்த் 2, இந்த மாதிரி எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. கரெக்டா? அப்போது இந்த எக்ஸப்ஷனை யார் ஹேண்டில் பண்ணணும்? ட்ரை கேட்ச் போட்டு எங்கே? அந்த கிளாஸில் இந்த மெத்தடில் நம்ம தான் ட்ரை கேட்ச் போடணும். நான் எப்படி கேட்குறேன்னா, நான் ஒரு பைக் வச்சுருக்கேன். என் பைக்கில் பழைய பைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். என் பைக்கை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு, இல்லை பிரேக் கொஞ்சம் டைட்டாக இல்லை, நல்லா பிடிக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் வாங்கி 1 மாதம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நானா ஃபிக்ஸ் பண்ணணும்? நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்போ நீங்கள் இல்லை பஞ்சர் ஆனால் அதுக்கு நீ தான் எனக்கு அக்கௌண்ட்டில் காசு போட்டு விடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என் தப்பு அப்படி மாதிரி ஆயிருதுல. அதாவது இந்த மெத்தடை பப்ளிக்காக வச்சது இவர் பண்ண தப்பு. இவர் பப்ளிக்காக வச்சதுனால மீதி இருக்கிறவங்கலாம் தப்பான எக்ஸப்ஷனல் ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்னவா வைக்கணும்? இதை ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். ப்ரைவேட்டாக வச்சா அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கே கோட் ரீயூசபிலிட்டி தான். அப்போ திரும்ப அந்த இப்போ நான் பப்ளிக் டிவைடை ப்ரைவேட்டாக வச்சுக்குவேன், இவரும் டிவைடை ப்ரைவேட்டாக வச்சுக்குவாருன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனியால டிவைட் எழுதணும். அது தேவையில்லாத வேலை தானே. கரெக்டா? அப்போ தான் இந்த ரிகர்ஷன் டெமோ அப்போ அந்த இடத்துல அப்போ இந்த பப்ளிக்னு கொடுக்குறத ரிமூவ் பண்ணக்கூடாது. அது கோட் ரீயூசபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டா? ஆனால் ரிமூவ் பண்ணலன்னா இந்த மாதிரி தப்பாக வந்துட்டு என்னப்பா உன் கோடு ஒழுங்கா இல்லை நம்மளை பார்த்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான டைமில் இந்த டெவலப்பர் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் பைக்கு கொடுக்கும்போதே என்ன சொல்லிடுவேன், ஒருத்தர் இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்டாருன்னா அடுத்த தடவை நான் பைக்கு கொடுக்கும்போதே என்ன சொல்லிடுவேன்,
பைக்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க பாத்துக்குவீங்கன்னா என் பைக்கை எடுத்துட்டு போங்க. கரெக்டா? பழைய டயர் தான், பஞ்சர் ஆகலாம், ஆனா நீங்க பாத்துக்கணும். என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது பஞ்சர் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு. கெட்டர் செட்டர் வேரியபிள்ஸ்க்கு தானே கெட்டர் செட்டர், மெத்தடுக்கு கிடையாதுல்ல. மெத்தடுக்கே கிடையாதுல்ல, வேரியபிளை யூஸ் பண்றதுக்கு தான் கெட்டர் செட்டர். கரெக்ட் தானே? ஐடியா கரெக்ட் தான், ஆனா அது வேரியபிளுக்கு தான். யோசிச்சிருக்கிறது நல்லா யோசிச்சிருக்கீங்க. ஆனா அது வேரியபிளுக்கு தான், மெத்தடுக்கு கிடையாது கெட்டர் செட்டர். அந்த மாதிரியான டைம்ல இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் ட்ரை கேட்ச் எழுத மாட்டார். இவர் என்ன சொல்லி, இப்போ நான் பைக்கு கொடுக்கும்போதே உங்ககிட்ட என்ன சொல்லிடுவேன், பஞ்சர் ஆகலாம்ப்பா, பெட்ரோல் வந்து ஆல்ரெடி ரிசர்வ்ல இருக்கு, போட்டுக்கோ. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொடுக்கும்போதே சொல்லிடலாம்ல. அந்த வேலை தான் த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் என்னென்ன எக்ஸெப்ஷன் வருதோ அதெல்லாம் நான் இங்கே சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம், மொத்தமாக இப்படி எல்லாம் நெகட்டிவ் அரே சைஸ். ட்ரை கேட்சில் சொல்லாமல் இப்படி மெத்தடோட சிக்னேச்சர்லேயே இப்படி சொல்லிடலாம். இப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா, இப்போ இன்னொருத்தர் இதை யூஸ் பண்ணுறாருல, இவர் இந்த டிவைடுங்கிறத கால் பண்ணுறாருல, கால் பண்ணும்போதே இந்த இடத்துல டிவைடுன்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த டிவைடே சொல்லிடும். இது மேலே மூவ் பண்ணிங்கனாலே த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன் சொல்லிடும். அதாவது என்ன என்ன சொல்கிறோம், நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன்ப்பா இந்த ப்ராப்ளம்லாம் வந்தால், ஏன்னா இவர் தான் கால் பண்ணுறவர், அப்போ இவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் த்ரோஸ். நீங்கள் ட்ரை கேட்சும் கொடுக்கலாம், ட்ரை கேட்சுக்கு பதிலாக த்ரோஸும் கொடுக்கலாம். த்ரோஸை எங்கே கொடுக்கணும், மெத்தடோட சிக்னேச்சர்ல பக்கத்தில் இப்படி த்ரோஸ்னு கொடுக்கலாம். த்ரோஸ்க்கு பக்கத்தில் எத்தனை எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம், எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், கமா கொடுத்து எத்தனை வேணாலும் கொடுத்து. அப்படி கொடுத்துட்டா இப்போ இவர் தான் ட்ரை கேட்ச் எழுதிக்கணும் வேணும்னா. எதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எழுதணுங்கிறது இல்லை, எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் எழுதிக்கணும். மெத்தடை கால் பண்றவர் ட்ரை கேட்ச் எழுதிக்குவாரு, மெத்தடோட ஓனர் த்ரோஸ்னு கொடுத்து முடிச்சிருவார். இது புரியுதா? ரெண்டு விதமா எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணலாம். இன்னும் நீங்க ட்ரை கேட்ச் எழுதி ஹேண்டில் பண்ணலாம். இன்னொன்று ட்ரை கேட்சுக்கு பதிலா நீங்க மெத்தடை கால் பண்ற இடத்துல, மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கிற இடத்துல த்ரோஸ் கொடுத்துட்டு மெத்தடை கால் பண்ணியிருக்கிற இடத்துல ட்ரை கேட்ச் கொடுத்து இன்ஹெரிட் பண்ணல, வேற ஒரு மெத்தடை இங்க யூஸ் பண்றோம். அதாவது மெத்தடோட காலிங் ஸ்டேட்மெண்ட்ல த்ரோஸ் ட்ரை கேட்ச் கொடுத்துக்கணும், மெத்தடை டிஃபைன் பண்ண இடத்துல த்ரோஸ் கொடுத்துரும். சார் சொல்லுங்க. இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? வேற கிளாஸ்ல போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்றதுக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லேப்டாப்ங்கிறது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் தானே. நீங்க ஒரு கிளாஸ், லேப்டாப் ஒரு கிளாஸ், அதோட ஒரு ரியல் டைம் என்டிட்டியை தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஹெரிட் ஆயிருக்கு. லேப்டாப் எக்ஸ்டென்ஸ் நீலகண்டன் எக்ஸ்டென்ஸ் லேப்டாப்னு எழுத முடியுமா? முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் இல்லை. இன்ஹெரிட்டன்ஸ்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இங்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு அந்த கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸை கால் பண்ணிடலாம். இல்லைங்கிறதுனால தான் அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டே கூட்டிட்டு வரும். பேசுறது புரியுது? அப்போ த்ரோஸ் எங்க கொடுப்போங்கிறது புரியுதா? இது த்ரோஸ் எங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது. கால் மெத்தடோட டெஃபினிஷன்ல த்ரோஸ் கொடுத்துருவீங்க, மெத்தடை கால் பண்ற இடத்துல அதுக்கான ட்ரை கேட்ச் கொடுத்து. நான் இந்த கிளாஸையும் அந்த கிளாஸையும் காப்பி பண்ணி வைக்கிறேன், அனுப்பி வைக்கிறேன். த்ரோஸ் புரிஞ்சிருச்சா? இதே மாதிரி இன்னொன்னு த்ரோ
ரோஸ்ங்கிறது can add rows after method signature. Any number of rows after method. சனிக்கிழமை ஹேக்கத்தானுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கல்ல? ஏதோ வரல. அடுத்து அப்போ த்ரோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? உங்கள் தோஸ்த் என்னைக்குங்க வராரு? எல்லாருமா நாலரைக்கு மட்டுமா? த்ரோஸ் புரிஞ்சிருச்சா? அடுத்து த்ரோ டிஸ்கஸ் பண்ணணும். த்ரோங்கிறது என்னன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ப்ரீ டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ், கரெக்டா? இப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? ஒருத்தர் பாஸ்வேர்டு கொடுக்குறாரு, பாஸ்வேர்டு 8 லெட்டர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸப்ஷன் அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ண முடியுமா? அதுதான் டிஸ்கஸ். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல எக்ஸப்ஷன் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பாருங்க, எக்ஸப்ஷன் கிளாஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. பொதுவாக எக்ஸப்ஷன் கிளாஸ் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷனுங்கிற பேரில் முடியும். அதனால நானும் எக்ஸப்ஷன் பேர் வச்சு முடிக்கிறேன். இப்படி தான் முடிக்கணுங்கிறது இல்லை. எக்ஸப்ஷன் கிளாஸ் கட்டாயமாக எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸாவோ இல்லைன்னா அதோட சப் கிளாஸ் எதோட சப் கிளாஸாவோ இருக்கணும். முன்னாடி இந்த எக்ஸப்ஷன் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணதே அதில் தான். நீங்கள் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும். இப்போ த்ரோவபிள் நேச்சர் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எக்ஸப்ஷனுங்கிற கிளாஸ் தான் த்ரோவபிள் ஆப்ஜெக்டோட நேச்சர் இருக்கும். அதுக்கு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். இதை பேசுனது ஞாபகம் இருக்கா? ஒரு வீட்டையே நீங்கள் தூக்கி வீசிடுவீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டது. அப்போ நான் இப்போ பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ நான் ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இதில் பப்ளிக் வாய்ட் செக் பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். அந்த மெத்தடில் பாஸ்வேர்டு யூசர் கொடுக்குற பாஸ்வேர்டை வாங்குறேன். இது வரைக்கும் எதுவும் புதுசாக பண்ணல. எனக்கு பாருங்க, இந்த பாஸ்வேர்டோட லென்த் லெஸ் தேன் 8 இருந்ததுன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ப்ரோக்ராம் அடுத்த ஸ்டெப்பே நகரக்கூடாது. அப்போ ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். எந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும்? பாஸ்வேர்டு எக்ஸப்ஷனே த்ரோ ஆகும். ஏன்னா இந்த இடத்துல லென்த் 8 விட கம்மியாக இருந்தால் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஜாவாவுக்கு தெரியாது. ஜாவாவுக்கு என்ன தெரியும்? அரே சைஸ் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அரே லென்த்தை தாண்டி நீங்கள் லூப்பை ரன் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். 0வால் டிவைட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். இதெல்லாம் ஜாவாவுக்கு தெரியும்.
கரெக்டா? ஆனா ஜாவாவுக்கு என்ன தெரியாது? பாஸ்வேர்டு வந்து 8 லெட்டர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. யாருக்கு தான்? நமக்கு தான் அது தெரியும். நம்ம தான் சொல்றோம் பாஸ்வேர்டு 8 லெட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நம்ம தான் சொல்லணும் இந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணு ஜாவா அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் அதுவே த்ரோ பண்ணிட்டு இருந்தது, ஜேவிஎம்மே த்ரோ பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்ம சொல்றோம் இந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுங்க. எந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணணும்? பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணணும். அப்போ பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் பிஇ ஈக்குவல்ஸ் டு நியூ. எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றதுன்னா என்ன? அதோட ஆப்ஜெக்டை த்ரோ பண்றது தானே எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றது. கரெக்ட் தானே? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும். எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸெப்ஷன் கிளாஸோட ஆப்ஜெக்டை ஜேவிஎம் த்ரோ பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நான் பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை தான் த்ரோ பண்ணணும். எப்போ? லெஸ் தேன் 8 இருந்தா. அது சிஸ்டம்க்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தான் சொல்லணும். அப்போ சிஸ்டம் கிட்ட போய் சிஸ்டம் த்ரோ பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன். த்ரோஸ் இல்லை, இப்போ இந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணி அதுக்கு தான் த்ரோ. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். லாகின் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதில் மெயின் மெத்தட் வச்சுக்கலாம்ல. மெயின் மெத்தட் வச்சுக்கிறேன். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாமா? யூசர் நேம் வாங்குவோம், இல்லைனா பாஸ்வேர்டு வாங்குவோமா? பாஸ்வேர்டை யூசர்கிட்ட வாங்கிக்கலாம்ல. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு வாங்கிக்கலாம்ல. வாங்கிட்டு இந்த பாஸ்வேர்டை த்ரோ பண்ணலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே என்ன கிளாஸ் இருக்குது? பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் இருக்கா? பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷனுக்கு சும்மா பிபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த அங்கே இருக்கிற மெத்தடை கால் பண்ணணும்ல. ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறேன்? பிபி டாட் செக் பாஸ்வேர்டுங்கிறதுக்கு இந்த பாஸ்வேர்டாக இந்த இதை ஆர்குமெண்ட்டாக அனுப்பி வைக்கிறேன், யூசர் கொடுக்குறத. கரெக்டா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் பாஸ்வேர்டு கேட்குதா? என்டர் பாஸ்வேர்டுக்கு நான் ஏபிசிடி 1 2 3 4ன்னு கொடுத்துறேன். 1 2 3 4னா 8 லெட்டர் ஆயிடுச்சா? 8க்கு கீழே இருந்தால் தான் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். 8 இருந்தால் ஒன்றும் கிடையாது. திரும்ப ரன் பண்ணுறேன். என்டர் பாஸ்வேர்டு ஏபிசி 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். எக்ஸெப்ஷன் எங்கே? எக்ஸெப்ஷன் day2 டாட் பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன். லாகின்ல 12வது லைனுக்கு போனேன்னா அந்த 12வது லைன்ல இருந்து போனால் அது என்னைய போய் இந்த இடத்துல லைன் நம்பர் 9ல் எக்ஸெப்ஷனை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த ரெண்டு கோடையும் இதை மட்டும் இப்போ கையோட ட்ரை பண்ணிடுறீங்களா? சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? கையோட இதை ட்ரை பண்ணி பார்த்துட்றீங்களா? டெலகிராமில் அனுப்பிச்சு வைக்கிறேன். பேக்கேஜ் நேமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. த்ரோவுக்கா? இதை ட்ரை பண்ணுங்க, எழுதும்.
இல்லையா வெளில வேணா போய் பேசு பேசிட்டானு தான் பேசினாராங்க உங்ககிட்ட எத்தனை மணிக்கு எங்க வேலுச்சேரியா பண்ணிட்டு சொல்லுங்க நான் வேணா லோகேஷ் கேட்டு
கம்பெனி பேர் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க, வெயிட் பண்றேன். அனுப்பலையா? ஒரு குரூப்புக்கு அனுப்பிட்டு ஒரு குரூப் கன்ஃபார்ம் விட்டனா தப்பு இல்லையா? அனுப்பிட்டேன் சார் த்ரோ வந்து யூசர் டிஃபைன்ல மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? யூசர் டிஃபைன்டுக்கு தான் யூஸ் ஆகும். வேற அதில் யூஸ் பண்ண முடியாதா சார்? வேற பண்ணலாம். நீங்க இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகணும். இப்போ இங்கே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு வழியே இல்லை, கரெக்டா? ஆமாம் சார். நீங்க ஆனா எனக்கு ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரணும்னா நீங்க ஒரு நியூ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் பண்ணலாம். பண்ணா தப்பு இல்லை. இது ஆப்ஜெக்ட் தானே. அதான் ஆப்ஜெக்ட். ஓகே சார். நல்ல டவுட்.
ட்ரை பண்ணிட்டீங்க மிஸ்டர் குணசேகரன், நீங்க பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. எந்த இங்க இதுலையா? ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி இதுல ரீஃபேக்டர்னு இருக்கும், அதுல ரீநேம் கிளாஸ் நேமை ரைட் கிளிக் பண்ணுங்க, ரீநேம் ரீஃபேக்டர் ரீநேம். சார் சொல்லுங்க. சார் ஃபைனலி வந்து அல்டர்னேட்டிவா யூஸ் பண்றது தானே சார்? எது ஃபைனலியா? ஆ, இப்போ ஒரு 5 பேருக்குன்னா அதை பண்ண முடியாதப்ப பண்றதுக்கு தானே சார்? பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா 5லயும் சிக்காம ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் அதுலேருந்து வெளியில வராது. அதனால எப்பவுமே ஃபைனலி ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே சார். என்னைக்கு வரீங்க? நான் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வருவேன்னு நினைக்கிறேன் சார். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எரர்
பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் தான். பேக்கேஜ் நீங்க மாத்திக்கோங்க. ட்ரை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா?
த்ரோ வரைக்கும் நம்ம படிச்சாச்சு கரெக்டா. மிச்சம் இருக்கிறது எரருக்கும் எக்ஸப்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிற ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். முதல்ல த்ரோ எங்க யூஸ் பண்ணணும்னா, த்ரோ இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ். கரெக்டா? we can add throw inside method definition. After throw keyword we should mention exception object name. Exception object தான் throw கான definition. நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? இதோட சேர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொன்று எரர்ங்கிறத ஹேண்டில் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியல பண்ணுறோம் கரெக்டா. எரரை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்னா எரருங்கிறது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். ஜேவிஎம்கே ஸ்டாக்ல மெமரி இருக்காது. நம்ம அந்த ரெக்கர்ஷன் படிக்கும்போது திரும்ப திரும்ப கால் ஆகிட்டே இருந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வந்துருக்கும். அதை வச்சு தான் அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சைட் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எரர் ஜேவிஎம் இல்லை ஜாவா எப்படி நோட் பண்ணாலும் சரி, ஜேவிஎம் கேனாட் ஹேண்டில் எரர். எக்ஸப்ஷன்ஸ் ஜேவிஎம் கேன் ஹேண்டில் எக்ஸப்ஷன். அவ்வளோ. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான முக்கியமான வித்தியாசம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிறது கோர் ஜாவாவில் ஃபைல் ஐஓ பெண்டிங் இருக்கு, கலெக்ஷன் பெண்டிங் இருக்கு, மல்டி த்ரெட்டிங் இருக்கு. இந்த வாரம் ஃபைல் ஐஓ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ரெண்டும் பார்த்துருவோம். அப்போது மார்ச் 28ஆம் தேதி 29ஆம் தேதி கிட்ட நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சிருவோம்.
ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் செகண்ட் வீக் ஒரு 2 வாரம் உட்காந்து ஸ்ப்ரிங் பூட் பார்த்தோம்னா கோர்ஸ் முடிஞ்சிடும். எஸ்கியூஎல் செஷன் எடுப்பாங்க தனியாக அப்படின்னா அதை பிளான் பண்ணி விஜய் எடுப்பேன். இல்லை நான் எடுக்கிறேன் எப்படினாலும் பண்ணி விஜய்கிட்ட டிஸ்கஸ் சார் ஆ டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் சொல்லி செக்டு அன்செக்டுன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன சார்? இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸை வந்து கட்டாயமாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ எக்ஸப்ஷன் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற எக்ஸப்ஷன் எல்லாமே அதை ஃபைல் ஐஓ வரும்போது சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதாவது இந்த டாபிக் வந்து ஃபைல் ஐஓவில் வர்ற எக்ஸப்ஷன்ஸ் வந்து செக்டு எக்ஸப்ஷன்ஸ். அதனால தான் அடுத்த டாப்பிக்கே அதை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற எல்லாமே அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ். அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னா ரன் டைமில் ஹேண்டில் பண்ணால் போதும். செக்டு எக்ஸப்ஷன்னா கம்பைல் டைமில் கட்டாயமாக ஹேண்டில் பண்ணும். அதுவே கேட்கும், இந்த இடத்துல ஒரு ட்ரை கேட்ச் போடுங்க, இல்லைன்னா நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன், இல்லை த்ரோஸ் கொடுங்க. இப்போ எக்ஸப்ஷனை 2 வழியில் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று ட்ரை கேட்ச் இல்லைன்னா த்ரோஸ். இந்த 2ல் ஏதாவது ஒன்று கொடுத்த பிறகு தான் ரன்னே பண்ண முடியும். இப்போ நம்ம அப்படி இல்லை, ரன் பண்ணி எக்ஸப்ஷனை பார்த்துட்டு வந்து ட்ரை கேட்ச் கொடுத்துட்டு இருக்கோம்ல. செக்டு எக்ஸப்ஷன்னா கம்பைல் டைம்லேயே கேட்கும், இதை பண்ணுங்க அப்போ தான் உங்களை ரன் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அன்செக்டு எக்ஸப்ஷன்னா தேவையில்லை. நல்ல டவுட். ஃபைல் ஐஓ இப்போ நம்ம இன்னும் இப்போ செக்டு எக்ஸப்ஷன் படிக்கணும். அந்த டாபிக் இதில் கவர் பண்ணலை தான். ஏன் பண்ணலைன்னா அடுத்து ஃபைல் ஐஓவில் அதே ஃபைல் ஐஓ படிக்கும்போது இதையும் சேர்த்து பண்ணிடலாம். செக்டு எக்ஸப்ஷன் இல்லைன்னா இப்போ ஃபைல் ஐஓ என்னன்னே புரியாதுல்ல, அதனால அது வெயிட் பண்ணி. நாளைக்கு நம்ம ஃபைல் ஐஓ கண்டினியூ